ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதற்கு தான் பாருங்க, ஒவ்வொரு காலை வேளையிலும் கூட அவர் நமக்கு இந்த வேதத்தின் வார்த்தைகள் மூலமாய் அநேக காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியே பாருங்க, இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? பாருங்க, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இனிய சொற்கள் தேன்குடை போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, அதே நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். கைண்ட் வேர்ட்ஸ் ஆர் லைக் ஹனி, ஸ்வீட் டு த சோல் அண்ட் ஹெல்தி ஃபார் த பாடி. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ வேதத்தில் பாருங்க, இந்த கைண்ட் வேர்ட்ஸ், நாம் பேசுகிற வார்த்தைகள் குறித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம்? பாருங்க, இயேசு இந்த உலகத்திலே அவர் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாவிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது என்று. அப்போ இயேசு இந்த உலகத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் தம்முடைய நாவினால, தம்முடைய வார்த்தையினால யாரையும் அவர் புண்படுத்தவில்லை, யாரையும் அவர் காயப்படுத்தவில்லை. அவர் அன்பாய் தான் பேசினார். அவர் எது இருக்கிறதோ அதை மாத்திரமே பேசினார். இல்லாததை அவர் பேசவில்லை. மிகவும் அதிகமாய் அவர் பேசவில்லை. பொய் பேசவில்லை. அவர் நீதி உள்ள வார்த்தைகளை பேசினார். அப்படியாய் கிருபை, அவருடைய வாயிலிருந்து கிருபை புறப்பட்டது. அவர் நாவிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. அதற்கு தான் பாங்க, இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருக்கட்டும், எவ்வளோ அழகான துணிகள் நாம் போட்டிருக்கட்டும், எப்படியாப்பட்ட காரில் நாம் போகட்டும், ஆனால் பாருங்கள், நாம் பேசுகிற வார்த்தைகள் தான் எல்லோரும் கவனித்து பார்ப்பாங்க. நாம் எப்படி பேசுகிறோம், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது. அப்போது ஒருத்தன் எப்பொழுதும் பெருமை உள்ள வார்த்தையை பேசி கொண்டிருப்பானால் அவனுக்கு மதிப்பு இல்லை. ஒருவன் எப்பொழுதும் பொய்யுள்ள வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பானால் அவனை யாரும் நம்ப மாட்டாங்க. பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறதா, இல்லை நம்முடைய வார்த்தைகள் மற்றவருடைய இருதயத்தை புண்படுத்தி கொண்டிருக்கிறதா என்று நாம் இன்றைக்கு நிதானித்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க? நீங்கள் பேசும் பொழுது யாராவது மன கஷ்டத்தோடு கூட போயிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுடைய வார்த்தை மற்றவர்களை புண்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு வேதனை உண்டாக்குமானால், ஒரு அவமானம் உண்டாக்குமானால், அவருடைய மனதில் ஒரு பாரம் உண்டாக்குமானால், அப்பொழுது நீங்க பேசுகிற வார்த்தை அது தவறானது. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, the kind words are like honey. அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை எப்படியா இருக்கணும்னா, ஒரு தேனை போல் இருக்கணும், இனிமை உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கணும். மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. பாருங்க, தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. என்ன பழமொழி தெரியுமா? தீயினால் சுட்ட புண் அது ஆறிடுமா. அப்போது ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வெளி காயம் இருக்குமானால் அது உடனே சில நாட்களில் அது ஆறி போய்விடுமா. ஆனால் வார்த்தையினால் உண்டான காயம் அது ரொம்ப கஷ்டம், அது ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லி. ஆம் தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் உண்மை. இன்னைக்கு நாம் பாருங்க, அநேகரை நம்முடைய வார்த்தையினால் நம்ம புண்படுத்திடுவோம். எப்போவோ பேசியிருப்போம், இன்னும் கூட அந்த காயம் அவங்களுடைய உள்ளத்தில் அப்படியே தான் இருக்கும். அப்போது இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, இனிய சொற்கள் தேன்கூட்டு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அப்போ இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் ஒரு தேனை போல் இருக்கணும், அவர்களுக்கு இனிமையாக இருக்கணும். நாம் பேசுகிறது அவங்க கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாரமும் வெளியேறணும். நாம் பேசும் பொழுது அவங்களோட உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகணும். அப்படியாய் இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள்
இனிமையாய் இருக்கணும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை நாள் ஒருவேளை நாம் தவறான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். இத்தனை நாள் நம்முடைய வார்த்தைகள் ஒரு அம்பை போல இருந்திருக்கலாம். மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லுவோம், இயேசுவே, எனக்குள்ளே இருக்கிற இந்த சுபாவத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. நான் மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்கள் கேட்கணும், மற்றவர்கள் கவனிக்கணும். நான் எப்போ பேசுவேன் என்று காத்திருக்கணும். அப்படியா என்னுடைய வார்த்தைகள் ஒரு தேனை போல ஒரு இனிமை உள்ள ஒரு வார்த்தைகளை நான் பேச எனக்கு கிருபை தாரும். நான் பேசும் பொழுது மற்றவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காயங்கள் ஆற்றப்படணும். எவ்வளவு பாரம் இருந்தாலும் நான் பேசும் பொழுது அந்த பாரம் எல்லாம் வெளியேறணும். அப்படியாப்பட்ட கிருபை உள்ள ஒரு வார்த்தை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றி நமக்கும் அந்த தேனை போல மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிற அந்த வார்த்தைகளை நமக்கும் தருவார். அப்படியா நாம் இந்த நாளில் கேட்கலாமா? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, ஒருவேளை இத்தனை நாளாய் தகப்பனை எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கலாம். தகப்பனை தவறான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு தேனை போல அப்பா தகப்பனே, அப்பா மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிற அப்பா தகப்பனே வார்த்தைகளாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. பெரிய காரியம் நிச்சயம் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.